தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கண்ணீர் சிந்தி பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி காதறி அழுதிடுவேன், காதறி அழுதிடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா மதுரமாகும். எகிப்து அகன்றிடுமே, கொடிய எகிப்து அடங்கிடுமே. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. உங்க சமூகம் மாத்திரம் எங்களுக்கு போதும், உடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்கள். பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் ஒரு சிறிய குடும்பத்தை பார்க்கிறோம். இயேசு அடிக்கடி பயணம் பண்ணி போகும்பெல்லாம் இந்த பெத்தானியா என்கிற கிராமத்தில் போய் மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிற இந்த 3 சகோதர சகோதரிகளுடைய வீட்டில் தங்குவதும் அங்கே அவர்களோடு கூட பேசுவதும் வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் இயேசு பிரயாணமாய் போகையில் இந்த பெத்தானியா கிராமத்துக்கு ஆண்டவர் வருகிறார். அது மார்த்தாளுடைய வீட்டில் அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுவை அவருடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவங்க வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது பாருங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தருகே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஆனால் மார்த்தாள் என்கிற பெண் என்ன செய்ய, பற்பல வேலை, இயேசுவுக்கு ஏதாகிலும் உணவை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி அவள் பலவிதமான வேலையில் மிகவும் கவலைப்பட்டு இருந்ததை பார்க்கிறோம். மரியாள் என்ன செய்தார் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் அமர்ந்து இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டதுனால மார்த்தாளுக்கு இது பிடிக்கலை. மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, இவள் சகோதரி வீட்டு காரியத்தில் எனக்கு எந்த உதவியுமே செய்யலை என்று அவளை குற்றம் சாட்டுகிறதை பார்க்கிறோம். இயேசு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். 41வது வசனம். மரியாளை பற்றி இயேசு சொன்னார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். இயேசு நம்முடைய வீட்டுக்கு அல்லது இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது எதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத இந்த வசனம் நம்ம கற்றுக் கொடுக்குது. இயேசுவை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டாள் என்றெல்லாம் பார்க்கிறோம். நம்முடைய இருதயமாக வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டால் உலக காரியங்களுக்காக கவலைப்பட்டு குழம்பி மனசமாதானம் இல்லாமல் அங்கும் இங்கும் ஓடுகிறது ஒரு நல்ல அனுபவம் அல்ல, ஒரு நல்ல வாழ்க்கை அல்ல. அதற்கு மாறாக நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால்
அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்வதை இயேசு அதிகமாய் நம்மிடத்தில் விரும்புகிறார். சீசர்களை குறித்து நம்ம பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்களும் அதிக நேரம் இயேசுனுடைய பாதத்தில் இருந்து தான் கற்றுக்கொண்டாங்க. ஆண்டவருடைய போதனைகள் தான் நமக்கு நித்திய ஜீவனை தரும். வேத வசனம்தான் நம்மளை பரிசுத்தத்துக்கு நேராகவும் ஆசீர்வாதத்துக்கு நேராகவும் நடத்தும். உலக பிரகாரமான நன்மைகளை பெறுவதற்காக ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறான் என்றால் அந்த நம்பிக்கை வீணானது. அதற்கு மாறாக நித்திய வாழ்வுக்குரியவைகள் எதுவோ அதை ஒரு மனிதன் தேடினால் அதுவே அவனுக்கு ஆசீர்வாதம். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு மலை பிரசங்கத்தை பண்ணும் பொழுது இப்படி சொன்னார், உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்கள் பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டாம். அது கள்ளர்கள் வந்து கண்ணமிட்டு திருடுவாங்க, பூச்சி அதை அரித்து போடும். அதனால் உங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்கள்னு சொன்னார். உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ உங்கள் பொக்கிஷம் அங்கே இருக்கிறதுன்னு சொன்னார். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? நம்முடைய இருதயம் எனக்கு எதன் மேலே நாட்டம் கொண்டு இருக்கிறது? யோசித்து பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்கு முதலிடம் கொடுக்குறீங்க? இங்கே இயேசு வந்து மார்த்தாளை பார்த்து நீ வேலை செய்ய வேண்டான்னு சொல்லலை, நீ வேலை செய்கிறதுல கவனம் செலுத்த வேண்டான்னு சொல்லலை. எதற்கு முதலிடம் கொடுக்கிறாய் என்பதுதான் அவசியம். இன்றைக்கி உலக வேலை, உலக காரியங்கள், பணம் சம்பாதிக்கிறது, சொத்து சேர்க்கறது, உலக பிரகாரமான சுகங்களையும் மோகங்களையும் அனுபவிக்கணும்னு சொல்லி ஒரு பெருங்கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு உலக இன்ப ஆடம்பரங்களை அனுபவிக்கிறதுக்காக மாத்திரம் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க சபிக்கப்பட்டவங்க. உலக பிரகாரமான தேவைகள் நமக்கு உண்டு, அது நமக்கு அவசியம், அதை தருவேன் என்று சொன்னார். மத்தேயு சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 33ஆம் வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்படும். இந்த வீட்டில் 2 சகோதரிகள், ஒருவள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாள், ஒருவள் பலவிதமான கவலையில் இருந்தாள். நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பலவிதமான கவலையில் இருக்கிறீங்களா? குழப்பமாக இருக்குதா? நாளைய குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வீட்டை கட்டுவது, வேலைக்கு போவது குழப்பமாக இருக்குதா? கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. பற்பல ஆண்டவரை கவலையினாலே கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயம் தேவன் பக்கமாய் திருப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.